ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நிலாவோட அப்பாவும் அம்மாவும் நீ நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடுறேன், இனிமேல் நீ எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணும், இதுக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு காரணம் சொன்ன சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இப்போவும் நீ வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்கவும், அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு எப்படிம்மா கூப்பிட்டு உடனே வந்துட முடியும், இங்கே நிறைய வேலை போயிட்டுருக்குமா, நான் ஒரு தனியாக நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்துட்டு தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ப்ராஜெக்டும் போயிட்டுருக்குமா, எப்படிமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியாம்மா, சரிம்மா, உன்னோட விருப்பமாகவே இருக்கட்டும், நீ எதுக்காக அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கணும், பேசாமல் நாங்கள் எல்லாருமே சென்னையிலே இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, உன்னை பிரிஞ்சு எங்களாலும் இருக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கு மேலும் உன்னை பிரிஞ்சு நாங்கள் யாரும் கஷ்டப்படுறத இல்லை. அதனால் பேசாமல் நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னையிலே உனக்காக வந்து இருக்கோம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வேலைக்கு போ, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி இன்னும் யோசிச்சுட்ருக்க, உங்கள் அப்பா இதுக்கு மேலும் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவோட அப்பா இருந்துட்டு நிலாவை எதுக்காக கம்பல் பண்ணிகிட்டு இருக்க, சொல்லுமா, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு நீங்கள் ஏன்பா சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், பேசாமல் நீங்கள் ஊர்லேயே இருங்க, நான் இங்கே தனியாக இருக்க பழகிட்டேன், என்னால் எப்போ உங்களை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நான் கண்டிப்பாக வருவேன், நீங்களும் என்னை எப்போ வேணாலையும் வந்து பார்த்துட்டு போகலாம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களை விட்டுட்டு திடீர்னு என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் வராதம்மா, அவங்களும் நம்மளை வந்து பார்த்துட்டு போட்டோம், நான் இப்போவே சென்னையில் ஒரு நல்ல ஒரு வீடை பார்க்குறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. நிலாவால் இதுக்கு மேலே எதுவுமே பேசவே முடியல. அதுக்கடுத்து தான் இந்த சைடு சோழன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். என்னதான் உனக்கு பிரச்சனை, கொஞ்ச நேரம் இருடா, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, உன்னை யாருன்னு தனியாக நிலாவை அவங்களோட அனுப்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கடா, அவங்க வீட்டு பொண்ணு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நம்ம போய் நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கேட்க முடியுமா, எதுவுமே கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே கிளம்பி வந்துடுறாங்க. டே சோளம், அவங்களே வந்துட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஏது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவை நாங்கள் எங்களோடைய கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம், நிலாவும் வரதுக்கு சம்மதம் சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. நிலா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவும் அவங்களோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. என்ன திடீர்னு வந்து நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். மறுபடியும் உங்ககிட்ட இருந்து என்னால் எதுவும் பேச முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா நீங்கள் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த வீட்டிலேயே நீங்கள் வச்சு பார்த்துப்பீங்களா, மாட்டீங்களே, நீங்கள் போய் உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் எங்கள் வீட்டு பொண்ணு நிலாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன், அது நிலாவோட விருப்பம், நிலா உங்களோட வரன்னு முழு சம்மதமாக சொல்லிடுச்சா இல்லை நீங்கள் மிரட்டி கூட்டிகிட்டு போகிறீங்களா, நாங்கள் எங்கள் பொண்ணை மிரட்டவும் இல்லை மிரட்டாமலேயும் இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் இருக்கிற வீட்டில் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை விட்டு வைக்க முடியும், இது வரைக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போதே நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஆனால் அவளோட விருப்பத்துக்கேற்ப கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம், இனிமேலும் எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு கதவை சாத்திக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. பல்லவனும் நிலா அழுகிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கடுத்துதான் சோழன் இருந்துட்டு நீங்கள் தான் ஏதோ நிலவை பண்ணியிருக்கீங்க, பிரெயின் வாஷ் பண்ணி தான் நிலவை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா முடிவு எடுத்திருக்கீங்க, அப்படியெல்லாம் நிலாவை விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது,
தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம வனகுரு எழுந்துட்டு தேனை அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீரன் கையை பிடிச்சிக்கிட்டு இத்தனை நாள் வரைக்கும் எங்கள் பொண்ணை நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நிலா எப்போவுமே உங்களை பற்றி பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிலாவை நீங்கள் எப்போனாலும் வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்கள் ஒன்றும் நிலாவை திருவண்ணாமலைக்கே கூட்டிகிட்டு போகல, இங்கே தான் சென்னையில் தான் நாங்களும் தங்க போகிறோம். சென்னையில் தான் வீடும் பார்த்துருக்கோம், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எப்போனாலையும் நிலாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரலாம், நிலாவும் உங்களை பார்க்குறதுக்காக இங்கேயும் வரலாம், நாங்கள் அதில் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, எல்லாமே சரிதான், திருவண்ணாமலைக்கு போகாமல் இங்கே தங்கிட்டு இருக்கிறதுலையும் எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தான். ஆனால் நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு ரொம்பவே களை கட்டுச்சு. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே நிலா மட்டும்தான். ஆனால் இப்போ போய் நீங்கள் இப்படி நிலாவை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன தம்பி, வந்ததுலேருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல, சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, பேசாமல் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ, நான் வேற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அட என்னென்ன இதெல்லாம், அப்படியே அதில் கொஞ்சம் விஷத்தை வாங்கி ஊற்றி விடுன்னு போய் சேரட்டும், நாமளாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இவங்க தம்பி செய்கிற சாப்பாடை நீ சாப்பிட்டதே இல்லையே, ரொம்ப சூப்பராக சமைப்பார் அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து தேனிக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் வேண்டா வெறுப்பா இந்த வீட்டில் போய் எப்படி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வராங்க. நிலா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இருமா நீயும் உட்காரு சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைன்னு பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்லம்மா, நீயும் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, நீ சாப்பிட இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் போட்டு வந்து கொடுக்குறாரு. நிலாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நாங்கள் காரில் வெயிட் பண்ணுறோம்மா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நான் அதே மாதிரி நம்ம நடேசனும் போயிட்டு வெளியே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நிலா இருந்துட்டு நான் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன்னு, நான் சென்னையிலே இருந்து வேலை பார்க்கணும், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வேறு போயிட்டுருக்கு, அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க நான் சென்னையிலே வீடு பார்க்குறேன், நீ எங்களோடவே இருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீட்டை பார்த்துட்டாங்கண்ணே, இதுக்கு மேலேயும் நான் போக மாட்டேன்னு சொன்னால் அதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும்ண்ணே, அதனால தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. அப்பா உங்ககிட்ட அட்ரஸை கொடுத்துருக்காருல்ல, நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு, அதே மாதிரி நானும் உங்களெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டேன், உங்களோட ஞாபகமாக தான் நான் இருப்பேன், அதனால் நானும் இங்கே அடிக்கடிக்கு கண்டிப்பாக வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஹப் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சோழன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட விருப்பமாக தான் நீ போறியா, நானும் இவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலாவும் கிளம்பி போகிறாங்க. சோழன் எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.